சாலையில பஸ் போக முடியல, கார் போக முடியல, ஓட்ட எங்க விழுன்னு நம்ம பாத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. சாலையில ஓட்ட விழுறவங்களுக்கு ஓட்டு போட முடியுமா? இனிமே முடியவே முடியாது. அதனால இன்று காலகட்டத்தில் அண்ணன் ஸ்டாலின் வேணா இனிமே அடிக்கடி ஊட்டி போலாம், நிரந்தரமாவும் போய் குழு குழுன்னு இருக்கலாம். ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் நிரந்தரமாக ஊட்டிக்கு போக வேண்டும் என்றும் அவரை மக்கள் நிராகரிக்கப் போகிறார்கள் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இதுல பொய்யாமொழி பொய்யா சொல்றாரு, அன்பில் பொய்யாமொழி. இதுல காவி மயமாக கொண்டிருக்கிற சாஃப்ரனைசிங் அப்படின்னு சொல்றாரு. நான் கேக்குறேன், அதுல இந்த கொள்கை உடையவர்களும் குழுக்கள்ல இருந்தாங்க. நீங்க வேணா போய் பாருங்க இணையதளத்துல. கஸ்தூரி ரங்கன் அவர்களோடு 12 பேர் எல்லோருமே கல்வியை முதல் தரமாக்க வேண்டும் என்று குறிக்கோளோடு பணியாற்றியவர்கள். ஆனா இன்னைக்கு ஏழை குழந்தைகள் தங்கள் வீட்டு குழந்தைகள் மாதிரி படிச்சிடக்கூடாது. ஏன் குழந்தை பிரெஞ்சு படிக்கலாம், ஆனா பிஞ்சு குழந்தைகள் வேற எதுவும் படிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் பெற்றோர் சார்பில் நான் கேள்வி கேட்கிறேன், தயவு செய்து கல்வியில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் பாடத்துல 8 பேர் தான் 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. தமிழை இவர்கள் இதை இப்படி வளர்க்கறாங்க. மதுரையில ஒரு பள்ளியில தமிழாசிரியர் இல்லாததுனால தமிழ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சாலையில பஸ் போக முடியல, கார் போக முடியல, ஓட்ட எங்க விழுன்னு நம்ம பாத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. சாலையில ஓட்ட விழுறவங்களுக்கு ஓட்டு போட முடியுமா? இனிமே முடியவே முடியாது. அதனால இன்று காலகட்டத்தில் அண்ணன் ஸ்டாலின் வேணா இனிமே அடிக்கடி ஊட்டி போலாம், நிரந்தரமாவும் போய் குழு குழுன்னு இருக்கலாம். ஏன்னா மக்கள் நிராகரிக்க போகிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.